நீ சொன்னா நீ கேட்க மாட்டேல்ல, இந்த டவுசரோட சுற்றின்னு கிடக்குற வெளியே நீ வாங்குற. இப்போ நீ என்கிட்ட நீ இப்போ உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணப்போ அது பிரியாணி பண்ணி எதனா தக்காளி சட்னி பண்ணி விட்ற போகுது, ராமாயணம் ஆகிட போகுது. டச் பண்ற மாதிரி நீ செய்ய மாட்டேங்கிறியே. ஆமாடா இவ்வளோ சிக்கன் கழுவி வச்சிருக்கிற. நான் பிரியாணி செய்ய போறேன். உங்க மம்மி தான் பண்ணுதான்ப்பா பிரியாணி இன்னைக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் பேசாத மாதிரியா. இன்னும் எதுவுமே வெட்டல, அதுக்குள்ள பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடுப்புல வச்சுட்டுக்குது. இங்க பாருமா அரிசி, இங்க பாரு எது சொல்லுது பாரு. என்ன மாதிரியா பண்ண தெரிஞ்சாதானே ஃபர்ஸ்ட் டொமேட்டோ பாத் பண்ணிட்டு அது சிக்கன் பேர் அதான் சொல்லிங்கற 2-3 டைம்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட கூடாது. போட்டு சாப்பிடுறது நீடா பாக்குறேன் இது 2-3 டைம்ஸ் போட்டு பிட் சாப்பிடுங்க. நான் மட்டும் வாங்கினது சொன்னா ஒரே ஒரு பிரெட்ல ஒரு முட்டையை தடவை ஊத்துறா, அதான் பிரேக்ஃபாஸ்ட். தடவை சாப்பாடு விட்டுட்டு அங்க டான்ஸ் ஆடினா இன்னைக்கு பிரியாணி ஒரு டேஸ்ட்ல வர போகுது. பிரியாணியே செய்யல, சாப்பாடே ஒழுங்கா வரல, இல்ல பிரியாணி ஒழுங்கா வந்து கொஞ்சம் பரவாயில்ல. நான் கர்ட் ரைஸ் தான் சாப்பிடுறேன். நீ அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அம்மா எனக்கு கர்ட் ரைஸ். நோ கர்ட் ரைஸ். கொஞ்சம் கர்ட் ரைஸ் வேணும். இல்ல கர்ட் ரைஸ் தான் எனக்கு வேணும். நீ என்ன போனா கூட என் ஃபேவரட் அதுதான். எனக்கு அதுதான் வேணும். பரவாயில்ல உனக்கு கோல்டு எனக்கு ஆகாது. பாவம் இந்த கோழி அது சாப்பிடாத கோழி. அதுதான் நான் கர்ட் ரைஸ் சாப்பிடுறேன். இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? எனக்கு ஏதாவது தெரியல மேம். இங்க பாரு ஆன் ஆகுது அந்த முடி கொஞ்ச நேரத்துக்கு சாப்பாடு கொடுங்கடி. நீ 12 o'clock தானே சாப்பிட்ட? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்கிறேன், விளங்க மாடா. அதிசயமா ஆனியன் கட் பண்றியா? ஊர் உலகத்துல நீ தான் அதிசயமா ஆனியன் கட் பண்ற. அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? கேடு வாங்குவாங்க. அடிச்சிருவேன், அடி ஒன்னு அடிக்கணும். சூப்பரா சாப்பிட போறோம். மணி 3 மணி, மதியம் சாப்பாடு 3 மணிக்கு சாப்பிடுறோம். பிரியாணி பாருங்க வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. பிடிக்க போறாங்க பிரியாணி. கூட பிரியாணி பொறுத்து வந்து பச்சடி ரெடி ஆச்சு. வெங்காயம் பச்சடி தைக்க. இப்போ பிரியாணி பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து தட்டில் போட்டு வச்சுட்டா நல்லா பிசைஞ்சு இங்கே பாருங்க நல்லா சூப்பராக ஒரு பிடிக்க போகிறோம். சூப்பராக இருக்குது. கறி கூட வந்து நல்லா பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்லா கறி கூட நல்லா பீஸ் வந்துருக்குது பாருங்க. நல்லா சூப்பராக பூ மாதிரி சூடாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலு சிக்கன் பிரியாணி நல்லா வேறு லெவலில் ரைத்தா சூப்பராக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, குட்டி கலாட்டா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
பேரை சொல்லிவிட்டானா கட்டின புருஷன் பேரை சொல்லிவிட்டானா தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை பூரா தீய வச்சு கொளுத்திட்டாயா ஏ ஏமான